வாங்க இன்னைக்கு நம்ம புராணங்கள்ல இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதுதான் சமுத்திர மந்தனம். அதாவது பார்க்கடல் கடையப்பட்ட ஒரு காவியம். இது ஏதோ சாதாரண கதை இல்லங்க. இது ஒரு மிகப்பெரிய தத்துவ பயணம். எதிரெதிரே நிற்கும் தேவர்களும் அசுரர்களும்னு ஒரு பிரம்மாண்டமான சினிமாவுக்கே சவால் விடுற மாதிரியான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தையே ஆள்ற தேவர்கள் அவங்களோட சக்தியையும் பெருமையையும் மொத்தமா இழந்தா எப்படி இருக்கும்? முன்னொரு காலத்துல அசுரர்கள் ரொம்ப வலிமையானவங்களா மாறி தேவர்களை அடிக்கடி தோற்கடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்திரன் தலைமையில தேவர்கள் எல்லாரும் தங்களோட அதிகாரத்தை இழந்துட்டு ரொம்பவே கவலையில ஆழ்ந்துட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லாம செய்வதறியாத தவிச்ச தேவர்கள் எல்லாரும் நேரா வைகுண்டத்துக்கு போறாங்க. அங்க ஆதிசேஷன் மேல வீட்டு இருக்கும் மகாவிஷ்ணு கிட்ட கைகூப்பி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு உருக்கமா வேண்டுறாங்க. அந்த வைகுண்டத்தோட பொன்னிற ஒளியில அவங்களோட வேண்டுதல்ல இருக்கிற அந்த பதற்றம் ரொம்ப தெளிவாவே தெரியுது. தேவர்களோட கஷ்டத்தை கேட்ட மகாவிஷ்ணு என்ன சொன்னார் தெரியுமா? பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுங்க, அதை குடிச்சு மறுபடியும் உங்க சக்தியை பெறுங்கன்னு ஒரு வழியை சொல்றார். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியலாம், ஆனா இது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான வேலை. இந்த ஒரு சின்ன வாக்கியம்தான் மொத்த உலகத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுது. பார்க்கடலை கடைக்கிறதுனா சும்மாவா? இதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. 1, பிரம்மாண்டமான மந்திரமலையை மத்தா கொண்டு வரணும். 2, வாசுகி அப்படிங்கிற மிகப்பெரிய பாம்பை கயிறா பயன்படுத்தணும். 3வது, இதுதான் ரொம்ப கஷ்டம், தங்களோட பரம எதிரிகளான அசுரர்களோட கைகூர்த்து இந்த வேலையை செய்யணும். வேற வழியில்லாம தேவர்கள் இந்த தற்காலிக கூட்டணியை ஒத்துக்கிறாங்க. இந்த கூட்டணியே ஒரு செம்ம ட்விஸ்ட். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அசுரர்கள் தங்களோட வலிமையை காட்டணும்னு வாசுகி பாம்போட தலைப்பகுதியை பிடிச்சுக்கிறாங்க. தேவர்கள் வால் பகுதியை பிடிச்சுக்கிறாங்க. கடலோட அலைகள் சீரிப்பாய 2 தரப்பும் முழு பலத்தோட இழுக்கிற அந்த காவிய போர் கற்பனை செஞ்சு பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. சரி, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சிக்கல் வருது. அந்த பிரம்மாண்டமான மந்திரமலை மெதுவா கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றது? எந்த ஆதாரமோ இல்லாம எப்படி கடலை கடைக்கிறது? அவ்வளோ பேரோட உழைப்பும் வீணாயிடுமோன்னு ஒரு மிகப்பெரிய பதற்றாங்க உருவாகுது. இந்த இக்கட்டான நிலைமையில தான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுக்கிறார். கடலுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் ஆமையா மாறி தன்னோட முதுகுல அந்த மாபெரும் மந்திரமலைய ஒரு அஸ்திவார மாதிரி தாங்கி பிடிக்கிறார். நீருக்கு அடியில நடந்த இந்த மாயாஜாலமான நிகழ்வால தான் அவங்களால மறுபடியும் பார்க்கடலை கடைக்க முடிஞ்சது. இப்போ மழை ஸ்ட்ராங்கா நின்னதும் திரும்பவும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அமிர்தம் உடனே கிடைச்சிருச்சான்னு கேட்டா இல்ல. பார்க்கடல்ல இருந்து முதல்ல வெளியே வந்தது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயம். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஆலகால விஷம். அந்த விஷத்தோட வெப்பமும் அங்க பரவன இருண்ட நீல நிற புகையும் உலகத்தையே அழிக்க ஆரம்பிச்சுது. இத பார்த்து பயந்து போன தேவர்களும் முனிவர்களும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. ஒரு மிகப்பெரிய நன்மையை அடையணும்னா முதல்ல ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். உலகத்தை காப்பாத்த சிவபெருமான் ஒரு பிரம்மாண்டமான தியாகத்தை பண்றார். அந்த கொடிய விஷத்தை அவர் முழுசா குடிக்கிறார். ஆனா பார்வதி தேவியோட உதவியால அதை வயிற்றுக்குள்ள போக விடாம கழுத்திலே தடுத்து நிறுத்திடுறார். அதனாலதான் அவரோட கழுத்து நீல நிறமா மாறி ஒளிருது. அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. அவர் மொத்த பிரபஞ்சத்தையுமே காப்பாத்திட்டார். விஷத்தோட ஆபத்து முடிஞ்சதும் கடலை மறுபடியும் கடையறாங்க. இப்போ பார்க்கடல்ல இருந்து பல அற்புதமான பொருட்களும் தெய்வீக சக்திகளும் வெளியே வர தொடங்குது. காமதேனு பசு, ஐராவதம் யானை, உச்சேஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரை, பாரிஜாத மரம், அழகிய அப்சரைகள், அப்புறம் சந்திரன், இப்படி எல்லாமே மாயாஜால பொருட்கள். அதுக்கப்புறம் ஒரு மிக அமைதியான தெய்வீகமான தருணம். பார்க்கடல்ல இருந்து ஒரு பொன்னிற ஒளியில ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் மேல மகாலட்சுமி தேவி தோன்றுகிறார். தேவர்கள் பூக்களை தூவி வரவேற்க அந்த நேரத்துல தான் அவங்க மகாவிஷ்ணுவை சந்திச்சு அவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இறுதியா எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த அந்த நிமிஷம் வந்தாச்சு. தன்வந்திரி பகவான் தன்னோட கைகள்ல ஒரு ஒளிரும் அமிர்த கலசத்தோட கடல்ல இருந்து வெளியே வர்றாரு. அவ்வளோ பெரிய போராட்டம், எக்கச்சக்கமான உழைப்பு, அதுக்கான பலன் இப்ப அவங்க கண் முன்னாடி ஒரு தங்க நிற ஒளியில நிக்குது. அமிர்தம் வந்ததும் எல்லாம் சுபமா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் இல்ல. அமிர்தத்தை பார்த்ததும் அசுரர்களுக்கு பேராசை வந்துருது. அதை நாங்க தான் எடுத்துப்போன்னு சொல்லி பறிக்க ட்ரை பண்றாங்க. உடனே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ஒரு மாபெரும் போர் வெடிக்குது. மாயாஜால ஆயுதங்கள்லாம் பாய அந்த இடமே ஒரு போர்க்களமா மாறிடுச்சு. நிலைமை கைமீறி போறத பார்த்த மகாவிஷ்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வியூகத்தை அமைத்தார். ஒரு ஈடு இணையற்ற அழகுடைய மோகினி அவதாரம் எடுக்கிறார். மோகினியோட அந்த மயக்கும் அழக பார்த்ததும் அசுரர்கள் அப்படியே சண்டைய மறந்துட்டு அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஒரு தந்திரம்தான் அந்த போரே நிறுத்துச்சு.
மோகினி அசுரர்கள் கிட்ட நான் அமிர்தத்தை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு தர்றேன் அப்படின்னு ரொம்ப இனிமையா சொல்றாங்க. அசுரர்களும் அதை முழுசா நம்பிடுறாங்க. ஆனா உண்மையில மோகினி அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும்தான் வழங்க தொடங்குனாங்க. அசுரர்களோ என்ன நடக்குதுன்னே தெரியாம மோகினியோட அழகுல மயங்கி அப்படியே குழப்பத்துல உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா அசுரர்கள்ல ஒருத்தன் மட்டும் ரொம்ப உஷார். அவன்தான் ராகு. மோகினியோட தந்திரத்தை புரிஞ்சுகிட்ட அவன் ஒரு தேவர் மாதிரி வேஷம் போட்டு தேவர்களோட வரிசையில உக்காந்து ரகசியமா அமிர்தத்தை குடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் அதை குடிக்க போற அதே நேரத்துல சூரியனும் சந்திரனும் அவனை பார்த்துடுறாங்க. அவங்க உடனே மகாவிஷ்ணு கிட்ட இதை சொல்ல அடுத்த செகண்ட் ரொம்ப வேகமா ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடக்குது. மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை வீச அது ராகுவோட தலைய சடார்னு வெட்டுது. அமிர்தம் அவனோட வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். அமிர்தம் அவனோட தொண்டை வரைக்கும் போனதால அவன் சாகல. அவனோட வெட்டப்பட்ட தலைப்பகுதி பிரபஞ்சத்துல ராகுவாவும் உடல் பகுதி கேதுவாவும் மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்துல நாம ராகு கேது பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாயாஜாலமான பிரபஞ்ச காட்சியோட ஆரம்பம் இதுதான். இப்போ ஃபைனலா அமிர்தத்தை அருந்திய தேவர்கள் தங்களோட இழந்த சக்தியை முழுமையா திரும்ப பெற்றுட்டாங்க. மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானோட ஆசிகளை பெற்று ரொம்ப பிரகாசமா நிக்கிறாங்க. பிரபஞ்சத்துல திரும்பவும் அமைதி வந்துருச்சு. தீமை அழிஞ்சு நன்மை மீண்டும் ஜெயிச்ச ஒரு அற்புதமான தருணம் இது. இந்த சமுத்திர மந்தனம் வெறும் பழைய கதை இல்லைங்க. இதுல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. ஒரு பெரிய வெற்றி அடையணும்னா கண்டிப்பா பொறுமையும் முயற்சியும் தேவை. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆழகால விஷம் மாதிரி சில கஷ்டங்கள் வரும். அதை நாம தாண்டித்தான் ஆகணும். அகந்த அழிவை தரும். ஆனா உண்மையா இருந்தா இறைவன் எப்பவும் பாதுகாப்பார் அப்படிங்கறதான் இதோட பாடம். அதே மாதிரி அமிர்தம் அப்படிங்கிறது வெறும் சாகாவரம் கொடுக்கிற ஒரு நாயத்ரவம் மட்டும் கிடையாது. அது உண்மையான அறிவு, நற்பண்புகள், அப்புறம் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியை குறிக்குது. தேவர்கள் தேடின அந்த அமிர்தம் உண்மையில நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற அந்த உயர்ந்த ஞானத்தை தான் குறிக்குது. இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, உங்க வாழ்க்கையில நீங்க கடைய வேண்டிய அந்த பார்க்கடல் எது? உங்களோட ஆன்மீக உயர்வை அடைய எந்த ஆழகால விஷத்தை தாண்டி உங்களுக்கான அமிர்தத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறேன்.